ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஜிஎம் சாத்தூர் அலப்ரா. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு வட்டத்தில் உள்ள குருமலை ஊரில் பொய்மொழி ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது எங்கள் அக்கா வீட்டு குலதெய்வம். அங்கே ரொம்ப வருஷம் கழித்து, கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் கழித்து நாங்கள் இன்றைக்கி பொங்க வச்சு சாவலாக இருக்கலாம்னு வந்திருக்கோம். வந்து பார்த்த உடனே இந்த பிளேஸை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த 3 கோயில் இருக்குது. அதில் பொய்யாமொழி ஐயனார், இது அங்கம்மா, அக்கம்மாள், கருப்பையா கோயில். வெளியே இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வெள்ளிக்கிழமை போனோம். அப்படியே அந்த இயற்கையை பார்த்தா, இது ஃபாரஸ்ட் ஏரியா தான். குருமலையிலேருந்து 2.5 கிலோமீட்டர் உள்ள ஃபாரஸ்ட் ஏரியா. தனியாக போக முடியாதுங்க, கூட ஆள் இருந்தால் தான் போக முடியும். அப்படியே பார்த்துக்கிட்டு ரசித்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா பொண்ணு அவங்களும் பொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சி ஈரம் மறந்ததுனால விறகு கொஞ்சம் பிடிக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. இவர் தான் அங்கே உள்ள பூசாரி. எப்பயுமே இந்த காட்டில் இருப்பாங்களாம். இந்த கோயில் பார்க்க அம்பிட்டு ஒரு அழகாக இருந்துச்சு. குதிரை மேலே மயில் அப்படியே தோகை விரித்து ஆடிச்சு. நிறைய மயில்கள். போன உடனே மயில் நிறையா பார்த்தோம். ஏன் மான் கூட பக்கத்தில் துள்ளி குதித்து ஓடிச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. பொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. பொங்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் வீடியோ எடுத்தேன். அப்படியே அந்த பார்க்க இந்த இடமே அம்பிட்டு ஒரு இயற்கைங்க. பார்க்கவே அமைதியாக நல்லா. ஏன்னா நாங்கள் போகிற நேரம் கூட்டம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்றைக்கெலாம் ரொம்ப கூட்டமாக இருக்குமா. பார்க்க சூப்பராக இருந்தார். பொய்மொழி ஐயனார் கோயில் அம்பிட்டு. அதுக்கடுத்து தான் மதுரைக்காரவங்க ஒருத்தவங்க, அவங்க பொங்க வைக்க வந்தாங்க. அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள், அவங்க எங்கள் அம்மா சமையல் ஆக்குனாங்க. இதான் என் பொண்ணு. வெள்ளம் தட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியேவும் நான் வேட்டை நின்று வீடியோ எடுக்கும்போது அம்பிட்டு எனக்கு அந்த இடத்த விட்டு வரவே மனசு இல்லை. பொங்க வச்சு முடித்தோடனே சாவல் அறுத்தாங்க. உள்ள கோயிலில் சாமி கும்பிட்றத நாங்கள் எடுக்கலை. சாமி கும்பிட்டு வந்து சேவல் அறுத்தாங்க. அந்த அறுத்து போடுறவர் எங்கள் மாமா. இதுதான் என் மக மாப்பிள்ளை. இவங்க தான் எல்லாம் அங்கேயே சமைச்சி சாப்பிடணுன்ட்டு இன்னொரு சேவல் 2 சேவல் பிடிச்சிட்டு போயிருந்தோம். 2 சேவலையும் அறுத்துட்டு இதான் நான் பாருங்கள் கோயிலுக்கிட்ட வச்சு எடுக்கணும்னு. அப்படி சமையல் பொங்க வச்சுக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் அம்மா சமையல் ஆக்கிட்டாங்க. சேவலை அறுத்து காவு கொடுத்தாங்க. அது வந்து கற்பையாவுக்கு, ஐயனாருக்கு கிடையாது. ஐயனாருக்கு நம்ம சாவல் அறுக்கக்கூடாது, கற்பையாவுக்கு சாவல் அறுத்து. அப்படி அங்கே ஒரு சுனை இருக்குங்க. ஆனால் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன், டைம் கிடைக்கல. அங்கேருந்து தான் பொங்க வைக்க சமையலுக்கு எல்லாம் தண்ணி எடுத்தோம். அம்பிட்டு ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம எங்கே இருக்கோம் இப்போ? நம்ம எங்கே